ஹலோ மக்களை, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்னதான் நம்ம வீரா மாறனுக்கு மேலே கோபத்தை கொட்டுனாலுமே ஒரு கட்டத்தில் ராணி மாறனுக்கு மேலே ஒரு பெரிய பழிய போடும்போது நம்ம வீரா செம அதிரடியாக இறங்கி மாறன் எந்த தப்புமே பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு மாறனுக்கு ஆதரவாக இருந்து ராணியை அடியில் வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இனி என்ன நடக்க போகுது, ராணியோட ஆக்ஷனுக்கு நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்து என்ன பதிலடி கொடுக்க போறாங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ராணியோ மாறனுக்கு மேல ஏதாவது ஒரு பொய் பழிய போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம மாறனும் மலரும் சேர்ந்து பேசுறது எல்லாத்தையுமே ராணி கவனிச்சுட்டு வராங்க. பேசாம ஒரு பிளான் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ராணி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அதுபடியே ஒரு செயலை பண்றாங்க. நம்ம ராமச்சந்திரனும் அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபோனில் ஒரு ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோவை பார்த்து ராமச்சந்திரன் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னாச்சு இது? இதை பார்க்குறதுக்கு மலர் மாதிரி இருக்குது, அதோட இல்லாமல் இந்த பையனை பார்க்குறதுக்கு மாறன் மாதிரி இருக்கே, அப்போ நிஜமாவே மலரும் மாறனும் இதோட ஃபோட்டோவை தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் ரொம்பவே சந்தேகப்பட்டு மாறனை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மாறன் அந்த இடத்துல இருந்து நிற்கும் போது, என்ன மாறா நீ பண்ணியிருக்க, என்ன இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா சரியே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது மாறன் அதிர்ச்சியாகி, என்ன ஃபோட்டோவாக இருக்கும், எதை பற்றிப்பா பேசுறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, என்னால் இப்படி சொல்ல முடியும், இந்த ஃபோட்டோவில் நீயும் மலரும் இருக்க மாதிரி இருக்கே அப்படி சொன்ன உடனே நம்ம மாறனும் அதிர்ச்சியாகி, எதை பற்றி பேசுங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஃபோட்டோவை நம்ம மாறன்கிட்ட காட்டுறாங்க. மாறனும் என்னப்பா இது, இதெல்லாம் நானே இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படி சொல்லும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம பிருந்தா கார்த்தி எல்லாமே கொடுங்கப்பா நானும் பார்க்கட்டுன்னு காட்சி வாங்குறாங்க. அதோடு இல்லாமல் ராகவன் எல்லாத்தையுமே கவனிக்கும் போது, என்னது இது, இதை பார்க்கும்போது தெரியலையா அது மாறனும் மலரும் தான், எவ்வளோ தைரியம் இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு நம்ம மாறனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இல்லாமல் கார்த்திக்கு ஏற்கனவே நம்ம மாறனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அந்த சமயத்தில் கரெக்டாக ராணி என்று ஆகுறாங்க. இதை இதோட விடவே கூடாது, மலர் வீட்டுக்கு வந்த உடனே இந்த செயலை பற்றி மலர்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும், நீங்கள் என்னன்னாலும் கேளுங்க, நான் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே உறுதியாக இருக்கும்போது மலரும் வீட்டுக்கு வராங்க. மலர்கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மலர், இது என்ன நடக்குதுங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்குது நீயா அப்படி கேட்கும்போது மலரும் அந்த இடத்துல, ஆமாம் நான் தான், மாறன் ஒரு இடத்துல என்னை வர சொன்னாங்க, நானும் அவங்கள நம்பி அங்கே தான் போனேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்ட நம்ம ராமச்சந்திரன் மாறன் எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதோடு இல்லாமல் வலியம்மா ராணி வீரா எல்லாருமே, எழுது மாறனுக்கு மேலே எதுக்கு இவ்வளோ பழிய போடுறாங்க, மாறன் எல்லாம் இப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராணியா, இதாண்டா சான்ஸு, நமக்கு ஏற்ற மாதிரி மலரும் இந்த மாதிரி சொல்லிட்டா, இதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி எப்படியாவது மாறனையும் வீராவையும் பிரித்து வச்சிட வேண்டியதுதான். வீரா மாறனை நம்ப போகிறதில்ல, இதை வச்சு ஒரு கலகத்தை உண்டு பண்ணிட வேண்டியதை சொல்லிட்டு ராணி அந்த இடத்துல பிளானை பண்ணுறாங்க. என்ன ஃபோட்டோ எது, நானும் பார்க்கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. என்ன தைரியம் இருக்கணும், இப்படி ஒரு ஃபோட்டோ வேற எடுத்திருக்கு, அதுலேயும் மலரையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் மலர்கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னும் நிற்கிறான்ல மாறன், இவன் வேற யாரும் இல்லை, இந்த வீராவோட ஹஸ்பண்ட் தான் அப்படி சொல்லும்போது மலர் அப்படியே அதிர்ச்சியை நிற்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியவே செய்யாது, மாறன் என்னை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி மலர் பிரச்சனை பண்ணும்போது ராணி அந்த இடத்துல மலருக்கு ஆதரவாக இருந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் மலரையும் ஏமாத்துவீங்க, வீராவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் சத்தம் போடும்போது நம்ம கார்த்தியும், என்ன மாறா அவனோட புத்தி இப்படியெல்லாம் போகணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஏற்கனவே ஜெயில இருந்து வந்திருக்க, இப்போ இந்த விஷயம் வேற, ஏன் இப்படி குடும்ப மனத்தை வாங்குறேன்னு சொல்லிட்டு ராகவன் நம்ம கார்த்தி எல்லாரும் சேர்ந்து மாறனே எதிர்த்து நிற்கிறாங்க. மாறன் அந்த இடத்துல எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னே எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும் எல்லா ஆதாரமே நம்ம மாறனுக்கு எதிராகவே இருந்துட்டு இருக்கு. ராமச்சந்திரன் ஒரு கட்டத்தில், என்ன மாறா இங்கே நடக்குது, எனக்கு இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா என்னதான் தோணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கும் போது நம்ம மாறன் எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் ராணி கூட கொஞ்சம் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மலருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க, அதோட இல்லாமல் வீரா கிட்ட பாத்தியா வீரா, உன்னோட ஹஸ்பண்டோட லட்சணத்தை, நல்ல வேளை இவனை விட்டு நீ பிரிஞ்சிருக்க, இவன் ஒரு சரியான ஆளாக இருந்துட்டு இருக்கான், இவனெல்லாம் நம்பவே செய்யாத, உன் கூட இருந்துட்டு உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான் பார்த்தியா, அதனால தான் நீ இது வரைக்கும் பிரிஞ்சிருக்க போல அப்படிங்கிற மாதிரி மாறனோட நடவடிக்கைகளை சந்தேகப்பட்ட மாதிரி ராணி அந்த இடத்துல எல்லார்கிட்டையுமே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் வீரா கிட்ட மாறனை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனை என்னதான் எடுத்து சொன்னாலும் யாரும் கேட்குற மாதிரில அந்த ஃபோட்டோவே நம்பிட்டு இருக்காங்க.
இதை கேட்டுட்டு இருந்த நம்ம வீராவும் ஒரு கட்டத்தில் ராணியை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா மாறனை பத்தி என்கிட்டயே தப்பு தப்பா பேசுவேன். ஏன்னா மாறனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் மாறன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். நீங்க எல்லாத்தையுமே அதை நிரூபிக்கணும் தேவையில்லை. தேவையில்லாம இந்த விஷயத்த பெருசுப்படுத்தாதுங்கன்னு சொல்லிட்டு ராணியோட கன்னத்துல நம்ம வீரா சரியான ஒரு அறை விடுறாங்க பாருங்க. அதோட ராணி அப்படியே வாயடிச்சு போயிட்டாங்க. என்னடா இது, நம்ம அவங்க ஹஸ்பண்ட் மாறனை பத்தி தப்பா சொன்னா என்ன வீரா ஆதரவா இருந்துட்டு இருக்கா, அதுவும் இவ்வளோ ஆதாரத்தை காட்ட போறோம், எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி அந்த இடத்துல என்ன அவன் அப்படிப்பட்ட ஆளு தானே, அதனால தானே அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது வீராவும் இனி ஒரு வார்த்தை கூட மாறனை பத்தி தப்பாவே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம மாறன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. மாறன் அதை பார்த்து அப்படியே அதிசயப்பட்டு நிக்கிறாங்க. நல்ல வேளை வீரா வந்து நம்பல. வீரா வந்து எப்பவும் போல என் மேல பாசமா தான் இருக்கான். எத்தனை பேர் வந்து எதிர்த்து நின்னாலுமே என்னோட வீரா தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் வந்து சந்தோஷப்படுறாங்க. அதோட இல்லாம வீரா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம மாறன் வராங்க. நம்ம வீராவும் அந்த இடத்துல நிக்கும்போது மாறனும், எதுக்கு வீரா வந்து நீ இப்ப அழுதுட்டு இருக்க, அந்த போட்டோல இருக்கிறது நான் கிடையாது, அது உனக்கு நல்லாவே தெரியும் தானே அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும், ஆமா எனக்கு நல்லாவே தெரியும். நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்களாம் இப்படி பேசுற மாதிரி வச்சுட்டே மாறா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் கிட்ட சொல்லும்போது, மாறனும் எத்தனை பேர் தான் என்னை எதிர்த்து நின்னாலும் நீ மட்டும் எனக்கு கூட இருந்தா எதுனாலுமே நான் சாதிச்சு காட்டுவேன் வீரா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் வீரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ராணியும், நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் கடைசி நேரத்துல அன்புங்கிற ஆயுதத்தை வச்சு இவங்க எல்லாருமே சமாதானம் ஆயிடுறாங்களே, இப்ப என்ன செய்யறது? அந்த வீரா இவ்ளோ தைரியம் இருந்தா எனக்கு கன்னத்திலேயே அரைஞ்சிட்டு போவா. நான் எல்லாம் முன்னாடி இப்படியே கிடையாது. நான் மட்டும் பழைய ராணியா இருந்தேன்னா இந்நேரத்துக்கு இந்த வீராவ அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பேன். இப்ப என்ன செய்யறது? நம்ம போட்ட எல்லா பிளானுமே சொதப்பிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அடுத்த திட்டத்தை போடுறதுக்கு தயாராகுறாங்க. அதே சமயத்துல நம்ம ராமச்சந்திரனும் சரி, வீராவோட மனசுல இருக்கிறது எல்லாமே வெளியில வந்துட்டு வீராவுக்கு மனசுக்குள்ள மாறன் தான் இருக்கான். ஆனா அதை பத்தி எல்லாம் வெளிக்காட்டாம மாறனுக்கு மேல கோபத்தை மட்டும் தான் வெளிக்காட்டிட்டே இருக்கா. இனியாவது மாறனை புரிஞ்சிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம பிருந்தாவும் வீரா கிட்ட வந்து, அக்கா என்னதான் மாமாக்கு மேல உனக்கு கோபம் இருந்தாலுமே அதை இனியாவது கொஞ்சம் குறைச்சிக்கோ. பாத்தியா நீ இப்படி இருக்கனால எல்லாரும் மாறன் மாமாக்கு மேலேயே தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மாறன் மாமா இப்படிலாம் செய்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. நீயும் மாறன் மாமாவும் 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி நம்ம பிருந்தா சொல்லும்போது வீராவும், எனக்கும் அப்படிதான் தோணுது பிருந்தா. ஆனா வந்து பழசை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் வருத்தமாவே இருக்கு. நம்ம கண்மணி அக்கோட நிலைமைக்கு காரணமான மாறனை வந்து எப்படி நான் மன்னிச்சு ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிருந்தா கிட்ட சொல்லும்போது பிருந்தாவும், எனக்கு ஏதோ மாறன் மாமா இந்த மாதிரிலாம் செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. கண்மணி அக்காவோட நிலைமைக்கும் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு, அதை பத்தி சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிருந்தாவும் வீரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்னதான் வெளியில வந்து கோபத்தை காட்டினாலுமே நம்ம மாறனுக்கு மேல இருக்க அன்பை வந்து கூடிய சீக்கிரமா நம்ம வீரா அதெல்லாம் வெளிக்காட்ட போறாங்கன்னே சொல்லலாம். அதோட இல்லாம வீட்ல ராணி என்னதான் ஒரு பிளான் பண்ணி அந்த குடும்பத்தை சின்ன பின்ன ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே அந்த பிளானுக்கு எல்லாமே சரியான ஆப்பு நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்து வைக்க போறாங்கன்னே சொல்லலாம்.